ஒருவேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா இவன் நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? நான் 17ஆம் தேதி பீகார் தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்கிறாரு 60-70 லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, இப்போது பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆனால் எனக்கு 13 கேள்விகளை கேட்குறீங்க. இந்த 13 இதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க. இப்போ என் அம்மா எங்கள் ஊரில் இருக்கா, எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டார். நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழ் வச்சுருக்கேன்ல, ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியது என்ன? இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தன்னு போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க. எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேர்த்தா தானே? இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கிட்ட இது இல்லை, டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாமல் தான் இருந்தா இவ்வளோ நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. இப்போ 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? 4.5 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய அறிஞனே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு முதல்வரே சொல்கிறாரு, இந்த 13 இதையும் பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலே முடியாது. நான் இப்போ எங்கள் ஆத்தால் இப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்கு சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்தில் ஓட்டு போட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்போ வேற வீட்டில் இருக்கேன். நீ நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றான். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ என் வாக்கு என்ன ஆகுது? திமுக அது என்ன செய்யுதுன்னா, எதுக்கிற மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கை எதுக்கிற மாதிரி ஏற்றுட்டு வேற பேரில் நிறைவேற்ற மாதிரி எதுக்குனா அவசரமாக சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்கிறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல. அதை விட்டுவிட்டு நீங்கள் பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் போட்டது யார்? நீங்கள் ஆஃபீஸர்லாம் யார்? ஹெல்த் லேபர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கொசு மருந்து அடிக்கிற ஆள், இந்த சத்துணவில் அங்கன்வாடியில் வேலை செய்கிற அம்மா, இந்த சத்துணவு வேலை செய்கிற அம்மா, இவங்கெல்லாம் எப்படி அதை செய்வாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் நியமித்தது நீங்கள். கூடவே உங்கள் ஆள் போய் இது நான் ஒரு வேளை அந்த கட்சியில் என் தலைவர் படமும் என் படமும் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா பூராவட்டையும் தூக்கிட்டு போவானா இல்லையா சொல்லுங்கள்? சொல்லுவல்ல. ஒருவேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா இவன் நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டு தான் அதிகமாக, இஸ்லாமியர் ஓட்டு தான் தூக்கி விடப்பட்டிருக்குன்னு பீகாரில் சொல்கிறான். இப்போ இங்கே தூக்கி விடுமா விடாத? பிஜேபி தூக்கி விடுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகி புயலில் 200 பேருக்கு மேலே கடலில் போய் நாயர்கோயிலில் இறந்து போனாங்க, கன்னியாகுமரியில். நாங்கள் பெரும் போராட்டம் போகிறோன்னா உடலையாவது எடுத்து கொடுங்க. அப்போது இந்த விண்ணூர்தியில் சரசரன்னு வித்தா காட்டுச்சுல்ல இந்த ஒரு இதில், அது மாதிரி எத்தனை விண்ணூர்தி வச்சிருக்குது, எவ்வளவு போர்க்கப்பல் வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு வந்து இந்த உடலையாவது கொடுக்கலாம்ல. சனம் கேட்டுச்சு, செத்து போயிட்டான் பிள்ளைய அடக்கமாவது பண்ணிக்கிறோம்னு தரலை. ஆனால் அவ்வளவு கிறிஸ்தவ மீனவன்ட்டு இந்த தேர்தலை நமக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு 40,000 வாக்காளரை தூக்கி விட்டுச்சா இல்லையா சொல்லுங்க? அதே மாதிரி வேலையை செய்யும். நீங்க வேணா பாருங்க, செய்யும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, தமிழங்க சோத்துக்கு செத்த வேலைய சோறை போடலாம், ஏதாவது கை காசுக்கு சாரா இந்த அளவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், வாக்கை வாங்கி வென்றலான்னு நினைக்கிறவங்க. எப்படி இருக்கு பாருங்க. 3 வேளை சோறை போட்டு சரி பண்ணுறவங்கள. ஆனால் வேலை யாருக்கு தெரியுமா? முதலாளிக்கு வேலை செய்யணும். நான் முதலாளிக்கு வேலை செய்வேன், என் உழைப்பை சுரண்டி அவன் லாபத்தை குவிப்பான். நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துட்ற, 270 கோடி அவனுக்கு கொடுத்துட்ற. ஆனால் நான் வேலை செய்வேன், நான் செத்து போயிட்டா 10 லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன், எனக்கு என் மக்கள் காசில் சோறு போடுவேன். ஏன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி? இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆள பத்திரிக்கையில்
கொழுப்படுத்து ஒருத்தன் சாராயம் காய்ச்சுவேன், இதை கொழுப்படுத்து போய் குடிச்சிட்டு சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுக்கும். கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுத்துரும். ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி 5 பேர் சாவான், காசு கொடுக்காது. நாட்டை பாதுகாக்க போய் இராணுவத்தில் செத்து வருவான், போய் ஒரு மாலை வச்சு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு. எப்படிப்பட்ட நாடு பத்தியில? தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும்? தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நியமிச்சதாரு, அப்புறம் யாருக்கு வேலை செய்யும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் ஒரு கேள்வியை கேட்கிறதா சொல்லுங்க.